லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. என்ன ஆட்டம்! அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். நல்லா பார்த்துக்கோங்க, ஆளை நல்லா பார்த்துக்கோங்க. என்ன ஆட்டம்! டிக்டாக்லாம் கடைசியில் பிடிக்க போன அதிகாரிகளுக்கு பயங்கர ட்விஸ்ட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி லீவு போனவங்க கொஞ்சம் கவனமாக நடந்துக்குவாங்க. என்ன நடக்கும்? கள்ளச்சாராயம் குடித்தா சாவு நிச்சயம். இது வரைக்கும் 23 பேர் இறந்துருக்குறாங்க. காலையில் நம்ம செய்தி போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 23 பேர். இதில் கிட்டத்தட்ட 40 இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இலங்கையர்கள் இன்க்ளூடிங் எத்தனை பேர் அப்படின்றது இன்னும் சரியான உத்தியோகபூர்வ தகவல் வெளியிடலை. பர்சனலாக வெளியிட்ட தகவலின்படி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்னோட இருந்த ஒருத்தர் தான், நான் இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் முன்னாடி இருந்த 2 பேர் தான், அந்த மாதிரி இப்போதைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 6 பேருடைய தகவல் இலங்கையர்கள் அப்படின்னு கிடைச்சிருக்குது. அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது. கள்ள சாராயம் குடித்தா என்னாகும் அப்படின்றதுக்கு நல்ல ஒரு உதாரணம் இப்போ வெளியாகி இருக்கிறது. அதால் தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி டிக்டாக் சமூக ஊடகங்களில் கொஞ்சம் கிளாமராக கவர்ச்சியாக அந்த உடை அணிந்து இப்போ கிட்டத்தில் கொஞ்ச நாள் பின்னாடி இருக்கிற 2 பனங்காயை தூக்கிட்டு ஆடினாங்களே, அதை பற்றி சொன்னதுக்கு டிக்டாக்ல இருக்க வீடியோ யூடியூப் போடுற அங்கிள்களுக்கெல்லாம் பிடிக்கலையாம். பழைய ஹத்தாமாருக்கெல்லாம் கடுப்பாக இருக்கா இதெல்லாம் பார்த்தா. பழைய ஹத்தாமார கௌரவம் ஜெனவின் என்ன, நீங்கள்லாம் இந்த நாட்டில் இப்போ வந்து பண்ணுற கூத்து கும்பாலவும் என்ன. பிடிப்பட்டது இந்த இருக்கிற இவர் யார்? ஒரு ஆண் மகன் பிடிபட்டிருக்கார், எஜிப்தியன் ஆட்டவர். சரியா? பிடிப்பட்டது ஒரு ஆண். காட் இட். அப்போ இது யாரு? தங்கச்சியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரும் இல்லை, தம்பி தான். பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்கானா. பைபிளில் டிக்டாக்கில் பல வீடியோக்களை போஸ்ட் பண்ணியிருக்குது. டிக்டாக்கில் டான்ஸு வீடியோ என்ன, கலர் கலராக வகை வகையாக பெண்களுடைய ஆடைகளில் அடா பாருங்க. கிஃப்ட் அடித்தவனுக்கெல்லாம் இனிதான் ஷாக்காக இருக்கும். லைவ் போட்டு கிளாமராக அப்படி அழகாக நடிச்சிருக்குது. அவ்வளவும் கடைசியில் பார்த்தா டேய் நீ ஆடாது அவனாடா நீ அப்படின்ற மாதிரி கடைசியில் வேறு யாரும் இல்லை, இந்த பைப்பில் தான் ஏதோ குடும்ப வருமானத்துக்காக டிக்டாக்கில் இந்த கண்ணால் காமம் இந்த கண்ணால் கற்பழிக்கக்கூடியவனுங்க இருக்கானுங்கள்ல, கண்ணாலேயே பார்த்து கண்ணாலேயே கற்பழிச்சிருவானுங்க. அப்படி ஒரு சில காம பிசாசுகள் இருக்குது, காம கொடுறானுங்க. அந்த மாதிரி ஒரு சிலவனுக்காகவே இவன் என்ன பண்ணியிருக்கிறான், டிக்டாக்கை வச்சு டிக்டாக்கிலேயே வேலையை பார்த்துருக்குறான். என்ன உலகண்டா இது! ஆனால் இதற்கும் கிஃப்ட் அடித்து இதுக்கும் வந்து பலரும் வந்து க்ரோ அப் கொடுத்து இந்த சேனலே கிட்டத்தட்ட 3-4 லட்சத்துக்கு மேலே வியூவர்ஸ் உள்ள ஒரு சேனலாம். பாருங்கள் எங்கே போகுது நிலைமை. சோஷியல் மீடியாக்கள் பயன்படுத்துகிறவங்க கண்ணியமாக இந்த நாட்டுக்குரிய பொது ஒழுக்கங்களை மீறாமல் நடந்துக்குவாங்க. அதே மாதிரி இன்னொரு வீடியோ நட்டுவா சாரிக்கு உரிய ஒரு பஸ்ஸை தான். அந்த சாரி இருக்கு இல்லையா, முன்னாடி ஒரு காலம் சாரி உடுக்கிறதுக்குன்னே ஒரு கலாச்சாரம்
சாரி உடுத்துறது ஒரு கலாச்சாரமும் ஒரு கௌரவமாக இருந்துச்சு. தமிழர்களுடைய பண்பாடுகள்லையும் ஒன்றா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த கலாச்சாரம் எங்கே போய் நிற்குதுன்னு பாருங்க. இந்த கலாச்சாரம் எங்கே போய் நிற்குது? கடைசியில் இன்னும் கொஞ்சம் காலம் போகல இதுவும் இருக்காது போல. ஒரு காலத்தில் அந்த சாரி அப்படின்றதுக்கு இருந்த ஒரு ஜெனிவின் அந்த ஒரு கௌரவம் இப்போ மொத்தமாகவே பாருங்க. சாரிக்கு போன கொடூரம். சொல்லி வேலை இல்லை. இது இலங்கையில். இதுக்கு ஹைப்பு வேற, மியூசிக் சொல்லி வேலை இல்லை. சமூகம் அப்படியோ சீர்கெட்டு போயிட்டே இருக்குது. அடுத்தது நல்லது சொன்னால் யார் கேட்குறா? இப்போ இதை பாருங்கள், இன்றைக்கி கள்ளச்சாரம் குடிச்சு செத்து போயிட்டாங்கடா அப்படின்னு வீடியோ போட்டிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். அந்த நியூஸை பார்த்துட்டே போய் குடிக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறானுங்க தான் தெரியுமா, பெண்கள் உட்பட. ஏன் இந்த சோஷியல் மீடியாக்களை இப்போ நான் ரீசெண்டாக கூட போட்டிருந்தேன், நிறைய கொய்த்திகள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தா நான் போலீஸுக்கு கால் பண்ணுறேன், நான் உடனே கால் பண்ணுறேன், இப்போ போலீஸ் வரும் பாரு அப்படின்னுலாம். ஆனால் எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த அந்த குடிக்கு அடிமையாகின, அதாவது போதை ஆகின, அந்த அப்பகி ஆகிறன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அப்பகி ஆகினவங்க கடைசி வரைக்கும் அதை விடுறதுக்கு மனசே இல்லை. திருந்தினாங்கன்னா உயிரோடு இருப்பாங்க, இல்லையா செத்து மடிவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. ஆன்லைன் சொல்யூஷன், லயன் ஆன்லைன் சொல்யூஷன். நிறைய ஆன்லைனில் பொருட்கள் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கே, நாட்டில் வீட்டுக்கே கொண்டு போய் இறக்கலாம். வீடியோக்கள் வருது பாருங்கள். அவனை இது காட்டிட்டு அவன் அங்கேயும் பக்கம் பார்த்து பண்ணிடு. யார் கேட்காம சிஸ்கேஜி வெறும் 105 கேடிக்கு ஒரு 50 இன்ச் ஸ்மார்ட் டிவி வீட்டுக்கே கிடைக்கும்னா நீங்க நம்புறீங்களா? நம்புங்க. லயன் ஆன்லைன் சொல்யூஷன் மூலமா உங்களுக்கு புதிய ஆஃபர் கொண்டு வந்திருக்கிறோம். 50 இன்ச் ஜிபாஸ் ஸ்மார்ட் டிவி. இது ஸ்மார்ட் டிவி உங்களோட வீட்டுக்கு ஸ்ரீலங்கால கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வெறும் 105 கேடி. நாங்க இப்படியே கொண்டு போய் கொடுக்க மாட்டோம். இதுக்கு ஒரு பலாய பெட்டி அடிச்சு சேஃப்டியா, கஸ்டமர் சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால சேஃப்டியா பலாய பெட்டி அடிச்சு இது கொண்டு போவோம். அதே மாதிரி எங்களுக்கு இதே விட பெரிய டிவி 55 டிவி அவங்களுக்கும் தரலாம். வெறும் 100 ரூபாய் கேடி. வேற எந்த சதமும் நாங்க அளவிட போறது இல்ல. 100 ரூபாய் கேடிக்கு இந்த ஃபீச்சர்ஸ் உடைய 55 டிவியும் நாங்க தருவோம். அதே மாதிரி அதே விட சின்ன டிவி ஒன்று வேணும்ன்றாக்கள் 42 இன்ச் டிவி எடுக்கலாம். 42 டிவி உங்களை வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வெறும் 75 கேடி. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் உள்ள டிவிகள் வேணும்னா நீங்க நாட வேண்டிய ஒரே இடம் லயன் ஆன்லைன் சொல்யூஷன்
ஸ்கிரீன்ல நம்பர் போட்டிருக்கிறேன், கண்டிப்பா கால் பண்ணுங்க. விசேஷமா இன்னொன்று சொல்றேன், இந்த டிவி எடுக்கிறாக்கள் எங்கள்கிட்ட என்ன எடுத்தாலும் 1 இயர் வாரண்டி. இன் குவைட்ல மட்டும் இல்ல, ஸ்ரீலங்காலையும் 1 இயர் வாரண்டி தருவோம். நீங்க எடுத்த நாள்ல இருந்து உங்களுக்கு என்ன டிஃபால்ட் இருந்தாலும் நம்ம அதுக்கு பொறுப்பு தருவோம். அதனால பயப்பட தேவையில்ல, கால் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல நம்பரை போட்டிருக்கிறேன். இன்னொரு வீடியோல சந்திப்போம். டாடா, பை பை.